Xiaomi 17 Ultra இந்த ஃபோன் வந்து யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. Xiaomi 17 Ultra இந்த மாதிரி அல்ட்ரான்னு ஒரு ஃபோன் வந்து ரெட்மியில் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஃபோனோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 1 லட்ச ரூபா இருக்கும். நான் வந்து Xiaomi 14 Ultra யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். கோவில்பட்டியில் அந்த ஃபோன் நான் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அந்த டைம் Oppo Find X 9 Pro வாங்கின மாதிரி Xiaomi ஃபோனை 1 லட்சம் கொடுத்து வாங்கினது நான் மட்டும் தான். கோவில்பட்டியில் சொல்கிறேன். அந்த ஃபோன் ஏன் 1 லட்சம் கொடுத்து யார் வாங்க மாட்டேங்காங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஐஃபோன் வாங்கிக்கலாம். அதான் வந்து சில சிட்டியில் உள்ள மக்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். எனக்கு ஐஃபோன் பிடிக்காதனால வந்து ஆண்ட்ராய்டில் இவ்வளோ காசை போய் போடுறேன். அது மாதிரி Xiaomi 17 Ultra வந்து இப்போ வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனில் அப்படி என்ன வந்து ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து 6.9 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே. போன டைம் வந்து Xiaomi 15 Ultraல 6.7, இந்த டைம் வந்து 6.9. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா. பீக் பிரைட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நெட்ஸ் வந்து போன டைம் வந்து 3200 கொடுத்தாங்க, அந்த டைம் வந்து 3500 300 நெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த ஃபோனில் வந்து நிறைய 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 27 5G பேண்ட் வந்து சைனாவில் கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டுக்கு குளோபலாக லான்ச் பண்ணும்போது இவ்வளோ 5G பேண்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. 27 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 6 தான் கொடுக்கணும் ஃப்ளாக்ஷிப்பில் 1 lakh வர ஃபோனில் சரிங்களா. 5.4லாம் வந்து இந்த 20,000 30,000 ஃபோனில் ஓகே சரிங்களா. ஆனால் இவங்க 6 கொடுக்காம திருப்பி 5.4 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய ரிவ்யூ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குளோபலில் லான்ச் பண்ணும்போது ப்ளூடூத் வந்து 6 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவில் கொடுத்தது தான் குளோபல்லையும் கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க எதுக்கு மாற்றி சொல்கிறாங்கன்னு தெரியல. பெரிய டெக் சேனலு, சின்ன பசங்க கிடையாது, பெரிய பெரிய டெக் சேனலே வந்து குளோபலாக லான்ச் பண்ணும்போது ப்ளூடூத் வந்து 6 கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. சைனாக்கு தான் பெஸ்ட்டான ப்ரொடக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதோட கம்மியாக வேணால் நமக்கு குளோபலில் கொடுப்பாங்க. சைனாவோட பெட்டராக எப்போவுமே வந்து குளோபலில் லான்ச் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் வந்து கேமராவில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. போன டைம் 4 சென்சார் இருந்துச்சு, இந்த டைம் 3 சென்சார் தான். ஆனால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு நான் சென்சாரை கம்மியாக சொல்கிறேன்னா, 2 சென்சாரையும் சேர்த்து ஒரே சென்சாரில் 3x 4x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து கண்டினியூஸாக ஜூம் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கிற மாதிரி இந்த டைம் வந்து டெலிஃபோட்டோ கொண்டு வராங்க. டெலிஃபோட்டோவும் 200 மெகாபிக்சல் இருக்குது சரிங்களா. அது மாதிரி 75mm 18.5mm 95mm 100mm இதெல்லாம் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. லைக்காவோட கேமரா கொலாபரேஷனாக லைக்கா கேமரா யாருக்கு பிடிக்குதோ கண்டிப்பாக அந்த 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. ஆனால் Xiaomi 15 Ultra போன டைம் 1 லட்ச ரூபா. இந்த டைம் வந்து ரேமோட ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மொபைலில் இருக்கிற ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லா ஃபோனுமே வந்து 5000 10,000 இன்க்ரீஸ் பண்ணி தான் வரும். ஃப்ளாக்ஷிப் சொல்கிறேன். நார்மல் 10,000 12,000 ஃபோன்லாம் 1000 2000 இன்க்ரீஸ் பண்ணி தான் ஒரு ரேமோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது Xiaomiயோட 17 Ultra இந்த டைம் வந்து கண்டிப்பாக 1,20,000 இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது. இது எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னா மார்ச் ஏப்ரல் லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.